நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார் நம் திருவள்ளுவர். சென்ற குறளில் சிந்தையால் எண்ணத்தால் மனதால் அரண் செய்கிறதை பற்றி வலியுறுத்தினார் இல்லையா? அதுவே ஆக சிறந்த அறம் சொன்னார். இப்போது அந்த மனத்தால் நினைக்கிறதுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறார். அழுக்காறு, இந்த அழுக்காறுங்கிறத தமிழ் ஆன்றோர்கள் பொறாமை என்று சொல்கிறார்கள். எனக்கு என்னமோ அழுக்கு ஆறுன்னு கூட எடுக்கலான்னு தோணுது. மனதின் கண் உள்ள அழுக்கு ஆறாக பெருக்குகிறது. இல்லை, ஒரு 6 அழுக்கு. எக்ஸாம்பிளுக்கு பொறாமை, முயலாமை, கல்லாமை, அறியாமை, இல்லாமை, இப்படி எல்லா ஆமையும் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி மனசில் தோன்ற தீய எண்ணங்களாகிய பொறாமை போல அழுக்காறு. அவா வெகுளி, அவாங்கிறது ஆசை, பேராசை. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆசைகள் அளவோடு இருந்தால் நம்ம அம்பிஷன் நோக்கி அது பயணிக்க வைக்கும், நமக்கு ஒரு பிடிப்பு கொடுக்கும் வாழ்க்கையில். அதே பேராசையாக மாறினா கண்டிப்பாக கஷ்டம்தான் நடக்கும். இந்த பேராசை எதுலேயுமே ஒரு திருப்தியை கொடுக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. இன்னும் இன்னும் இன்னொன்று கேட்டுக்கிட்டே இருக்கும், யானைக்கு பசி போல். அடுத்து வெகுளி. வெகுளின்னா கோபம். நியாயமான விஷயத்துக்கு கோவப்படலாம், ஆனால் அது என்னன்னு அறியாமலேயே ஒரு கோபம் வருது பாருங்கள். பலூனில் காற்று ஏறுற மாதிரி அப்படியே ப்ரெஷர் ஏறி வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாமலே வாய் வார்த்தையை கொட்டிடுறோம். கோபம், வெகுளி. அடுத்து இன்னா சொல். இன்னா சொல்லுன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆமாம், கரெக்டு, இதுதான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களை பேசணும். அப்படி இல்லாமல் எதிர்மறையான சொற்களை சொல்கிறது. எதிர்மறையான சொற்கள் நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம எதிராளியும் பாதிக்கும். அந்த எதிராளி நம்ம சுற்றத்தினராக இருந்தால் அவங்க அடைஞ்ச துன்பம் நமக்கும் தானே வரும். இதை ரிசர்ச்சில் அறிவியல் பூர்வமாகவே இதை சொல்லியிருக்காங்க. ஒரு 2 செடி வளர்க்குறாங்களாம். அதில் ஒரு செடிக்கிட்ட தண்ணி ஊற்றுறது எல்லாமே 2க்கும் ஈக்குவலாக, நியூட்ரிஷன் எல்லாமே 2க்கும் ஈக்குவலாக. ஆனால் ஒரு செடிக்கு மட்டும் முன்னாடி போயிட்டு நல் சொற்களாக சொல்லியிருக்காங்க. யூஆர் குட், நீ நல்லா வளருவ, நீ அருமையாக வளருவ, நீ ஹெல்த்தியாக இருக்க அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு செடிக்கிட்ட போய் அதுக்கு தேவையில்லாத எல்லா சொல்ல, நீ நல்லா இல்லை, யூஆர் பேட், யூஆர் ட்ரை, நீ வளரமாட்ட, இப்படியே சொல்லிகிட்டே வந்தாங்களாம். ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த சொல் சொன்னது, கடும் சொல் சொன்ன செடி வாடி வதங்கி இறந்தே போய்விட்டது. நல்லா சொன்ன சொல்லுடைய செடி நல்ல செழிப்பாக வளர்ந்ததான். இந்த 4, அதாவது அழுக்காறு, பொறாமையோ மனசில் இருக்க அழுக்கோ, அவா பேராசை, வெகுளி பெரும் கோபம், இன்னா சொல் கெட்டதாக சொல்கிறது, இந்த 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 இல்லாமல் இருக்கிறது தான் அறம் என்கிறார் நம் வள்ளுவர். இதை கடைபிடிப்போமே.